ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுந்தர் மகாஸ்ரீ. எனக்கு என்ன சோகம்னா, முதல் முறையாக என் ஃபேமிலி, என் ஒய்ஃப், எங்கள் அம்மாலாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். ரொம்ப தூரம்னா டெல்லி வரைக்கும். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப். அதனால் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன். நான் வந்த இதை கதையை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மத்தியானம் ஒரு 11-12 மணி போல் சென்ட்ரலில் இறங்கினேன். சென்ட்ரலில் மொதல் இறங்குன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அங்கேயே எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஃபஸ்ட் டைம் வெளியூர் போகிறோம், என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ வந்து சென்ட்ரல் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ண சொன்னார். நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு சென்ட்ரல்கிட்டே வந்து எங்கேயோ வெளியூருக்கு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் சென்ட்ரலுக்கு அவ்வளோவா போனதில்லை. நான் என் ஊருக்கு போனால் எக்மோர் தான் போவேன். அதனால் சென்ட்ரல்கிட்ட வெயிட் பண்ணேன். ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு போனார். எங்கேயோ சென்ட்ரலுக்கு பக்கத்தில் ஒரு லாட்ஜ் மாதிரி. லாட்ஜுக்கு மேலே அங்கே வந்து டூருக்கு போகிறதுக்கான சமையல் வேலைலாம் நடந்துச்சு. லாட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, இங்கேயே வந்து நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலு. இங்கேயே எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு, ஏதோ ஆந்திராவுக்கு வந்துட்டோமோன்ற மாதிரி. இங்கேயே ஆந்திரா பாருங்கள், தமிழ்லேயே எழுதியிருக்காது இங்கேயே. அதனால் எனக்கு இங்கேயே ஒரு ஃபீல் வந்துருச்சு, வெளியூருக்கு வந்துட்டோமோ அப்படின்னு. இது என்னன்னு தெரியுமா, நாங்கள் அந்த சமைச்சிருந்த ஹோட்டல்லேருந்து மாடியிலேருந்து எட்டி பார்த்தா இந்த வியூ தெரியுது. இந்த மாடியில் தான் சமைச்சிட்ருக்காங்க. டூர் வர டூரிஸ்ட்டு அவங்களுக்காக இங்கேயே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்திங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்கு. இருந்து வரவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக எக்மோர் ஸ்டேஷன் வந்தோம். அவங்க மதுரையிலேருந்து வராங்க. அவங்கள எக்மோரில் பிக்கப் பண்ணி சென்ட்ரலில் வெயிட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சி. கரெக்டாக ட்ரெயின் வந்து ஒரு 6:50க்கு ட்ரெயினு. நாங்கள் 5:50க்கெலாம் போயிட்டு அங்கே எல்லோரையும் ஹாலில் அசெம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டேஷனை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எங்கேன்னு சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, எல்லா ஊர்க்காரங்களும் அங்கே இருந்தாங்க. பார்த்திங்களா அந்த லேடி போகிறத, அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பெரிய எல்இடி டிவி வேறு செம்ம கிளாரிட்டியில் ஓடிட்டு இருந்தது. நல்ல ஒரு ஹாலில், அதாவது பயணிகளுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு. நானும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, சரி ட்ரெயின் வந்துடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் எழுப்பி கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோடனேயும் அங்கேருந்து சரி பொருட்கள்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு வரணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. நானும் சரி நம்ம சாப்பிட போகிறது, நம்ம டூருக்கு போகிறது தானே, நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடி போகிறார்ல, அவர் தான் நம்மளோட டூரிஸ்ட் கைடு வெங்கட்ஜி. அவர் பாருங்கள், எந்த கோச்சு எங்கே போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். பாருங்கள், ட்ராலியில் எவ்வளோ மூட்டைகள்னு. இவ்வளோத்தையும் நாங்கள் ட்ரெயினில் ஏற்றி இறக்கி ரொம்ப கஷ்டங்க. டூர் போகிறது வந்து சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் டூர் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. பாருங்கள், நான் மட்டும் தூக்குறது இல்லாமல் எங்கள் ட்ராலியில் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு எங்கள் கூட டூருக்கு வரவங்க அந்த அண்ணன் எல்லோரையும் தூக்க சொல்லி ஹெல்ப்புக்கு எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டோம். எங்கள் ட்ரெயினும் வந்துடுச்சு. அப்போ வந்து எங்களோட கோச்சில் வந்து ஒன்றா ஏற்றணும் உள்ள. அங்கே உட்கார்றதுக்கே இடம் இல்லை. அங்கே வந்து எல்லாத்தையும் சீட்டு கீழே காலு கீழே வச்சுக்கிட்டு டிடிஆர் வந்தால் திட்டுவான் அப்படின்றதுனால சரி நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் சீட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பாருங்கள், இது வந்து முன்னாடி போட வேண்டிய ஃபுட்டேஜு, மறந்து போய் பின்னாடி போட்டேன். சரி ஓகே, பாருங்கள் லாங் ஷாட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ பேர் தள்ளிட்டு போகிறோம். இவர் தான் நம்ம சமையல் செஃப்பு சீப். அவர் தான் எல்லாமே சமையலுக்கு வந்தோம். இப்படி தான் இழுத்துட்டு வந்து ட்ரெயினுக்குள்ளே அவங்கவுங்க சீட்டில் வந்து நம்பர் பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க நம்பர் பார்த்து உட்கார ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து இது வந்து என்ட்ரன்ஸ், இது வந்து அந்த கோச்சோட என்ட்ரன்ஸு, நம்ம ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம டூரிஸ்ட் கைடு நம்ம வெங்கட்ஜி வந்து எல்லோரையும் பொறுப்பாக அவங்கவுங்க இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி நம்பர் பார்த்து உட்கார வச்சார். ஏன்னா அதுதானே அவரோட வேலை. அதனால் கரெக்டாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார். சரி சாப்பாடெல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு நைட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் டிஃபன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் அவுத்தாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் சாம்பார், இன்னொரு பக்கம் பொங்கல், இன்னொரு பக்கம் சட்னி. சாம்பார், பொங்கல், சட்னி செம காம்பினேஷனில் நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பித்தோம். ஆளாளுக்கு அவங்களும் தனியாக பிளேட் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம சாம்பாருக்கு ஒரு வாளி, பொங்கலுக்கு ஒரு வாளி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தனித்தனி வாளியில் ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சோம். ரெடி பண்ணி வச்சோடனே அவங்க எல்லோரும் சாப்பாடு ரெடி ஆகிட்டாங்களா. நல்ல டேஸ்ட்டுங்க பொங்கல். நல்லா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு செம்ம டேஸ்ட்டில் நல்லா பொங்கல் பண்ணியிருந்தார் நம்ம மாஸ்டர். அதை எடுத்துகிட்டு போய் சட்னியை நல்லா கலக்கி லேசாக உப்பு போட்டு செம்மையாக கொடுத்தாங்க. எல்லோரும் பிளேட் அவங்கவுங்க பிளேட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாங்க சாப்பாட்டுக்கு, டின்னருக்கு. அவங்க ரெடி ஆனோடனே சரி நம்மளும் ரெடி ஆகலாம் அப்படின்னோடனே எங்களுக்கு சில்வர் பிளேட்லாம் கிடையாது, நாங்கள் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஏன்னா அவங்க இங்கே டூரிஸ்ட்டு வந்தவங்களுக்கு தான் கரெக்டாக சில்வர் பிளேட் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சரி நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். இது தாங்க எங்களோடய ஃபஸ்ட்டு டூர், ஃபஸ்ட்டு டே. என் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் இந்த மாதிரி டூருக்கு நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் எங்கேயுமே அவ்வளோவா போனதில்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டூர். ரொம்ப தூரம், அதுவும் 2 நாள் ட்ராவல் வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் டே வீடியோ. என்னடா செகண்ட் டேவும் ட்ரெயினில் நின்று பண்டு வலிக்கிட்டு இருக்கான் பார்க்குறீங்களா? ஆமாங்க, சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு 2 நாள் ஆகுது. அதாவது 2 நைட்டு ஒரு பகல். பார்த்தீங்களா? இப்போ அடுத்த நாள் காலைல விடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பொழுதும் ஃபுல்லாக ட்ரெயினில் தான். காலைல டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தக்காளி சட்னி. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இப்போ. இதுதான் அடுத்த வேலை. பல் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் பிளேட்டு அவங்கவுங்க பிளேட் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் பரிமாற ஆரம்பித்தாச்சு. இட்லி, சட்னி எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கைடு எல்லாத்துக்கும் ரெடியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார். எல்லோரும் இட்லியும் அந்த தக்காளி சட்னியும் நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. இட்லி கிளம்பும் போதே போட்ட இட்லி நல்லா இன்னும் அப்படியே எண்ணெய் தடவியே வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க பிளேட்டை கழுவிட்டு இருந்தாங்க. சரி அடுத்து நம்ம சாப்பிட்லாமாண்ணே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இருடா அவங்களாம் போட்டோம், நம்ம அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி நம்ம அம்மாக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பிளேட்டை நல்லா கழுவிட்டு ஒரு சில மிச்சம் இட்லியெல்லாம் விட்டாங்க. அதனால் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நான், அந்த சமயக்காரங்க எல்லாருமே, நான் கைடும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது 4 5 இட்லி அப்படி சாப்பிட்றோம் தக்காளி சட்னியை வச்சு. சரி ஏதோ ஸ்டேஷன் வந்துருச்சு, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சின்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் சொன்னாங்க நாளைக்கு காலையில் நம்ம போகிறதுக்கு அப்படின்னாங்க. அடா போங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. மதியான நேரம் வந்துடுச்சு. மதியான நேரம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லஞ்சு. தயிர் சாதம், லெமன், அதாவது லெமன் புளி சாதம், தயிர் சாதமும் புளி சாதமும் எல்லாத்துக்கும் கட்டி அவங்கவுங்களும் சாப்பிட கூப்பிட்டாச்சு. அவங்களும் அவங்க பிளேட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க டயத்துக்கு. காலைல இட்லி சாப்பிட்டு தூங்கினவங்க தான் நல்லா தூங்கிட்டு மதியானம் லஞ்சுக்கு தயிர் சாதத்தோடு சாப்பிட்டு முடித்தாச்சு. லஞ்சு முடித்தோடனே அப்படியே எல்லோரும் ஆளாளுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சரி வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே பார்த்தா நம்ம சமயக்காரண்ணே நல்ல தூக்கம். நம்ம கைடு என்ன பண்ணுறாரு பார்த்தா அவருக்கு தூக்கம் வரல. வெயில் வேறு ஹீட்டாக, அதனால் படம் பார்த்துட்டு இருந்தார். சரி நம்ம போய் பறக்க பார்ப்போம் அப்படின்னு நான் போகிற ஒரு ஏரியாலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா பாருங்கள், வெட்ட வெளியான இடம், ஃபுல் வெயில், அப்படியே ஹீட்டு, அனல் பறக்குது. அந்த ட்ரெயின் நெருப்பு மேலே தான் போகுது. பார்த்தீங்களா? கேமராவே ஷாக் ஆகுது. அந்த மாதிரி நெருப்பு மேலே போகுது. இப்போ ஒரு குகைக்குள்ளே போகுது ட்ரெயின். குகைக்குள்ளே போகுது. சரியான குகை பாருங்கள். மலையெல்லாம் பேர்த்து நடுவில் ஒரு ரயில் பாதையை உண்டாக்கி அதில் குகை போட்டு
லாங்காக வந்தது இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. செகண்ட் டே ரொம்ப டயர்டு. ட்ரெயின்லேயே நான் ட்ரெயினில் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணதே இல்லை. ரொம்ப ட்ராவலு சீட்டு மாறி மாறி படுக்க இடம் இல்லை. அப்புறம் மாறி மாறி சீட்டில் கொஞ்ச நேரம் படுத்து ஹீட்டு. ட்ரெயினே இரும்பு, இதில் வெயிலில் வேறு போதா. அப்பப்போ இந்த மாதிரி குகைக்குள் போகும்போது தான் குகைக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் கூலிங் வரும் ட்ரெயின். எப்படின்னா அங்கே வெயில் படாத இடம்ல, அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால் குகைக்குள்ளே போகிறவங்க மட்டும் நல்லா ஜன்னல்கிட்ட உட்காந்துக்கிட்டு காற்று வாங்கிக்கிறது, கொஞ்சம் கூலிங்கான காற்று. அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தோம். ட்ராவல் போய்க்கிட்டே இருந்தது. நான் வந்து இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி ஃபுல்லாக வெறிச்சோடி போய் பார்த்தீங்களா, லாங்கில் ஒரு சின்ன ஒரு கிராமம், அவ்வளோதான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கரண்ட் வசதி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நான் கேட்டுகிட்டே வந்தேன் நம்ம கைடு வெங்கட்ஜிகிட்ட. ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். காலைல நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் இறக்கி வச்சுட்டோம். இறக்கி வச்சோடனே பார்த்தா அந்த பொருளெல்லாம் திருடிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஒரு போர்ட்டர்ஸ் டக்குன்னு அவங்கக்கிட்ட லக்கேஜெல்லாம் ட்ராலி போட்டு ஏற்றிட்டு ஆளுக்கு பொட்டியை பொடிக்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நடந்து பாத யாத்திரை பழனிக்கு சபரிமலைக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி எல்லோரும் நடக்க ஆரம்பித்தாங்க. கும்பலாக நம்ம ஆளுங்க. அவங்கள பத்திரமா ஒரு வழி அனுப்பி ஒரு இடத்துல போய் செட்டில் பண்ணி விட்டு அப்படியே மேலே பாவம் அந்த ட்ராலி எல்லாத்தையும் இழுத்துட்டு இருந்த பெரியவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமாம், அங்கே தான் வெல்கம் டு ஆக்ரா வந்தாச்சு. இது ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், நம்ம ஆளுங்க போகிறது பாருங்கள். ஏதோ அது பயணிகள் அவங்க ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி பாருங்கள். ஆக்ராவோட ரயில்வே ஸ்டேஷன் இன்டீரியல் இதான் அழகாக இப்படி தான் இருக்குது ஆக்ராவில். இது ஆக்ராவோட என்ட்ரன்ஸ், ஆக்ராவோட ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ். ஓகேவா, இப்படி தான் இருந்தது. ஏதோ ஹிந்தியில் எழுதி ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி எழுதியிருக்கு, நமக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஓகே. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பஸ் வந்துச்சு. நம்ம கைடு வந்து எல்லோரும் என்னென்ன பண்ணணும், டக்குன்னு சாப்பிட்டு ரெடியாகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஹோட்டல் நல்ல ரிச்சான ஹோட்டல். பார்க்க தான் சோஃபா செட்டு அப்படி இப்படி சூப்பராக போட்டிருக்காங்களே தவிர லிஃப்ட் ஒன்று இருக்குது, அதில் 3 பேர் தான் போக முடியுமா. இது டைனிங் ஹாலு, அதாவது கல்யாண மண்டபத்துக்கு விருந்து வைக்கிற மாதிரியே ஒரு டைனிங் ஹால் இருக்குது ரிசப்ஷன் பக்கத்துலேயே. சரி, ஓகே அப்படின்ட்டு கடைசியாக எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அப்பா முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோ தூரம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நானும் ரூமை சுற்றி பார்த்தேன். அப்பா ரூம் சின்ன ரூம் தான். பாவம் பார்த்தீங்களா, நம்ம கைடு பாவங்க தூங்கிட்டுருக்காரு. எவ்வளோ பேர்த்த மேய்ச்சி. ஒரு கைடோட கஷ்டம் என்னன்றது அப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சது. இந்த நேரத்தில் என் ஃபேமிலியும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னும் எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில். அவங்களையும் ஒரு நாள் கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு இந்த ஏரியானால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்களையும் டூரிஸ்ட் கூப்பிட்டு வரணும் ஒரு நாள் கண்டிப்பாக. அம்மா ரெடியாக இருங்கம்மா, நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம், சரியா? சரி, ஓகே. ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். பாய். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
गली में पिटेंगे। வீடியோ ரெடி ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன். அது ஃபெயில் ஆகிடுச்சுல்ல. வீடியோ நம்மளும் டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு தெரிய வேண்டாம். சரிங்களா? அது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல 1631 ஸ்டார்ட் பண்ணி 57 வரைக்கும் 20 வருஷம் 4000 பேர் வச்சு கட்டப்பட்டது. ஷாஜஹான் வந்து மும்தாஜ் வந்து ஷாஜஹான் சமாதி இருக்கும். மொத்தம் 3 கேட் இருக்கு. உள்ள போறதுக்கு நமக்கு வந்து 3 கேட் இருக்கு. ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். நாம போறது வெஸ்ட் கேட்.
இங்கே கொடுப்பானுங்க மாற்றிட்டாங்க. எது ஹலோ का पेंटिंग में इस्तेमाल नहीं किया गया, सारे स्टोन पे लगा है, पत्थर लगा है। கடல் பாக்கல வந்தாங்க சுற்றி ஓட்டை
இடையில காரணம் இங்க இருக்கும். நாளைக்கு வாரணாசி இருக்கும். நாளைக்கு காலைல வேணாசி ஹாய் சொல்லிக்கோ. அதனாலதான் அவங்க இங்க ஏத்தி விட்டுட்டாங்க. என்னப்பா? ஆமாம் ஆமாம், அதான் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன்ல. பாருங்க, நான் ஃபோன் பேசுறதுனால ஃபோன் எடுக்க வீடியோ எடுக்க முடியல. உள்ள கொஞ்சம் சைலண்டாக போங்க, சைலண்டாக. உள்ள கொஞ்சம் சைலண்டாக போங்க. குடும்ப கட்டின சாரி इंदिरा गांधी प्राइम मिनिस्टर पार्वे
எடுறாங்கன்னு தெரியும். ஃபோட்டோ இருக்காங்களா? எடுங்க. இல்லை வீடியோ இருக்காங்க. வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, ரெண்டுமே எடுங்க. இது அம்மா கட்டின சேலையா? அவங்க சுடும்போது கட்டின சேலையாம். ஹோட்டலாக இருக்கும். எத்தனை கல்யாணம் இருக்குது?
ரெக்கார்டே பண்ணாமல் கரெக்ட் ஆ ரெக்கார்டே பண்ணாமல் கரெக்ட் ஆட்டோ பாட்டுலாம் வச்சு
அங்கே அது அவர்கிட்ட கேளுங்க வெங்கட்டா. இந்த காலத்து மரம் சேஃப்டி மரம் வந்துருக்கோம். நாம வாராம ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன். இங்க ஒரு போட்டோ வீடியோ ரொம்ப கூட்டம் இருக்காது. இது வந்து இந்தியா கேட்டு அங்கே ஒரு சில ஆஹா எத்தனை வருஷம் இங்கே இருக்கீங்க? எங்கே இங்கே வந்துருக்கீங்களா நிறைய டைம்? இங்கே தான் ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட் டைமா? ஆமாம். அப்போ அந்த அங்கிள் அவர் வந்து எடுங்க என்ன எடுங்க அப்படி சொல்ல சொல்லிக்கிறேன். சூப்பராக இருக்கேன். ம் போய் கேட்போம்.
दिक्कत है? क्या दिक्कत है? क्या दिक्कत है? வேற நாட்டு கொடியா? हमें शकूर वक्त चलकर निजामुद्दीन फरीदाबाद पलवल कोसीकला के रास्ते मथुरा को जाएगी 044 शकूर वक्ती मथुरा स्पेशल के आने के संकेत प्राप्त हो चुके हैं। शकूर वक्ती चलकर निजामुद्दीन फरीदाबाद पलवल कोसीकला के रास्ते मथुरा को जाएगी 044 शकूर वक्ती मथुरा स्पेशल के आने के संकेत प्राप्त हो चुके हैं। जैसी गाड़ी प्लेटफॉर्म पर आने को होगी यात्रियों को அது பிடிக்கும்பா அது கூட நம்ம அதான் 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 ஹலோ சார் ஸ்லீப்பர் போஸ் சரஸ்வதிங்கிற ஒரு நதி வந்து கிடையாது. ஒன்று வஸ்தார் அம்மா கங்கா அவன் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க புரிஞ்சுதா मला वो बात सुन पा இப்படியா? अभी उस तरफ जाएंगे गंगा अंदर साइड है और बोट है ஆமா అవునమ్మా ఇంతవరకు నేను అంతవరకు బోట్ ఇప్పుడు బోట్ లేచేస్తాను
வேற வழி இல்லை. வீட்டு மாமி கிடைக்கணும், வேற வழி இல்லை. உருவங்கள் தான் மாறும், ஆத்மா மாறாது. வைத்தியம் மற்றும் திரிவேணி சங்கமத்தின் ரெண்டு பேர் வந்துட்டு திரிவேணி அம்மாவை விட்டு சாட்சி பண்றீங்க. சாட்சி நான் திரிவேணி அம்மா தான் சங்கல்பம் பண்றோம். ரெண்டு பேர் மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஓம் துரித ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர வேத்யர்த்தம் அஸ்மாகம் சஹ குடும்பானாं क्षेमं धैर्यं विजय आयुर आरोग्यं सौभाग्यं प्राप्तं सपत्निक सहितेन कल्याण नहीं ले तक हम पियो नहीं ले बोले बस वही जोड़ो। हाँ एवढं पास के कावळे करता ஏறுங்க ஆச்சி மேலே ஏறுங்க இப்போ நிக்கலைங்க மேலே வா மாமா பள்ளி தாத்தா ஏய் மாமா ததங்க தாத்தா மாமா இங்க அங்கடே சை ஆச்சி இங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா நல்லா கட்டிக்கிறேன் நல்லா இருக்கு மதுவை வாங்க அவசரம் இல்லை కొంచెం ఎవడో పెట్టకూడదు ఎవడు கர்மம் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே பாதி பாதி, ரெண்டு பேருமே பாதி பாதி. ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஸ்ரீ கங்கா யமுனா सरस्वती त्रिवेणी माता साक्षी आहे. अखंड अखंड सौभाग्यम संकल्प प्रतिज्ञा परिपूर्ण श्री गंगा 3 ராக் அண்ட் ரோல் ப்ரொடக்ஷன், ஓவர்டேக் டெலிவிஷன், அப்புறம் என் பேர் சுந்தர் மகாஸ்ரீ. बड़ा राजा यात्रा चिन्ह कुमार राजा बने भैया हम दोनों के लिए पार्टी मारेंगे ग्राउंड लाइन ஒரு 10-50 வருஷம் 60 வருஷத்துக்கு விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் விடுவாங்க. எடுங்க நீ சேர்த்து எடுங்க. இங்கே 2 பேரும் சேர்த்து எடுங்க.
அங்கே பார்த்துருக்காடா, இங்கே பார்த்துக்கிட்டேன், அங்கே பார்த்துக்கிட்டேன், அங்கே கூட்டி நீ வந்துரு. இறங்கி வர இடத்து ஒரு சார் வாங்க. ஐயா தாத்தா வாங்க. என்னங்க டாடா जी भाई आप नमाले अपना तो जाया வீடியோ தான் ரெண்டு குரூப் அப்படியே பைக் காட்டு நாங்க போங்க எல்லாம் போங்க. கேக்குது சொல்லுங்க. எல்லாரும் பாருங்க. ஐயா ஐயாங்க பாருங்க.
देखा अंदर बैठावा खड़ा मत करी ले रहा। ओ मुंशी घाट अम्मा, मुंशी घाट राइटर, मुंशी प्रेमचंद हिंदी राइटर। दरभंगा घाट ये भी राजा छत्रपति शिवाजी। हाँ बम्बई पुणे। और इधर में नारद घाट। पैकिंग हो जाएगा जोलीपुरी मानस सोमेश्वर घाट, सोमेश्वर घाट। ओ नमस्कारम करने का। தமிழ் நல்லா தெரியும், பேசுங்க. Yeah.
வந்துருப்பா இதான்ப்பா அப்பாடி வண்டி எண் 1, 2, 2, 9, 6 ராதாபுரம் டாட்டா போடுங்க. ஆமாம், இது என் ஞாபகத்துக்கு வச்சுப்பேன். அம்மா டாட்டா போடுங்க. வரேன் போயிட்டாங்க. இல்லை, இது எனக்கு டாட்டா போடுறீங்க எல்லாரும். டாட்டா போடுங்க. இந்த முன்னாடி வந்துடுறேன். டாட்டா போடுங்க. சீட் நம்பர் 1 to 3 7 வரைக்கும். நான் நம்மளாம் கடைசி. டாட்டா போடுங்கம்மா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அம்மா டாட்டா போடுங்க. Super.